ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியும் கலைஞருக்கு மகனாட்டு அப்படியே டிட்டோவா ஒரு அணியை கொண்டு போகக்கூடிய ஸ்டாலினுக்கும் வந்து கேப் வந்து அதிகமாயிட்டு. ஸோ ஜெயலலிதா வர்சஸ் கலைஞர் மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் இப்போ இல்லை. புரட்சி தலைவர் வர்சஸ் முத்தமிழறிஞர் மாதிரி. இதையும் தாண்டி ஒரு நான் வன்னியர் போலரைசேஷன், நான் வெள்ளாள கொன்ற போலரைசேஷனை சில இடங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாம அதிமுக வட தமிழகத்துல ஃபைட்டே பண்ண முடியாது திமுக அணிக்கு. அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்சியாட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை, பெரிய லாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான். அன்னைக்கு அன்புமணி சொன்னார 36 தொகுதியில் எங்களால ஜெயித்தீங்கன்னு. ஸோ இதுதான் நிலைமை. 2024 எடுத்துட்டீங்கன்னா நீங்க எம்ஜிஆர் ஓட்டு, ரெட்டால ஓட்டுன்னு இன்னும் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு அறத பழசான விஷயங்களை பலர் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, தப்புன்னு சொல்லலை நான், சில விஷயங்கள் அந்த தலைவர்களுக்கூட தன்மைகளை பேசுறதுல நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த ஓட்டிங் பேட்டர்ன் அப்படி இல்லைங்கிறத கருத்து பார்வையற்றவர்களுக்கு மீண்டும் அதை தெளிவுபடுத்த விரும்புறேன்.